ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அன்னதானம் கொடுக்க சொன்னது யார் அப்படின்னா லலிதா அக்கா, பெங்களூர். லலிதாங்கிற அக்கா வந்து பெங்களூர்ல வந்து 4 மணிக்கே எழுந்திரிச்சு தக்காளி வெங்காயம்லாம் நறுக்கிட்டு குளிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சமைச்சிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, தக்காளி வெங்காயம்லாம் நல்லா போட்டு வதக்கிட்டு கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணிங்க பார்த்தீங்களா. ஓகே, நிசா அரிசி போட ஆரம்பிச்சிட்டேன். நான் இப்போ தான் தூங்கி எந்திரிச்சேன். என்னடி இவ்வளோ பெருசாக அரிசி இது? சோயாபீன்ஸ் அவ்வளோதான். வந்து தம் போட்டாச்சு. இன்னொரு அடுப்பில் வந்து சாமிக்கு வந்து குளிக்கிறதுக்கு தண்ணி போட்டிருக்கேன். இப்போ எப்படி தம் பிரிப்பீங்க? கருத்துணி எடுக்காமல் இவர் பாட்டுக்கு பிரியாணி தூக்குறேன்ட்டு வந்துட்டார் துணியை பிடிச்சி. இப்போ தம் வந்து உடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரியாணியை பார்த்தீங்களா மாசாக இருக்குது பார்க்கலே. ஃபுல்லாக வச்சுட்டேன், ஃபுல்லாக இருக்குது. ஓகே, சூப்பராக நிசா ரெடி ஆகி கிளம்பி வந்தாச்சு. பிள்ளைங்கெல்லாம் கிளம்பியிருக்கு. சூப்பராக சாப்பாடெல்லாம் கட்டியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். தியாவும் தரணிஸும் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம அன்னதானத்துக்கான சாப்பாடு பிரியாணி சாப்பிட்றாங்க. எப்படி பாப்பா இருக்குது சாப்பாடு? சூப்பராக இருக்கு அடிட்டாங்க. தரணிஸ் எப்படி பாருக்கு சாப்பாடு? சரி, சாப்பிடுங்க. ஒன்று தான் காணன்னு பார்த்தோம். ஒன்று போதுமா? தாத்தா வாங்கிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அன்னதானம் கொடுக்க சொன்னது யார் அப்படின்னா லலிதா அக்கா, பெங்களூர். லலிதாங்கிற அக்கா வந்து பெங்களூர்ல இருக்காங்க. அவங்க தான் இன்னைக்கு நம்ம செய்ய சொன்னாங்க. என்னென்ன செஞ்சிருக்கோம், எப்படிலாம் செஞ்சிருக்கோம், எப்படி கொடுக்க போறோம் அப்படின்றத ஃபுல்லா பாருங்க. பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து 4 மணிக்கே எழுந்திரிச்சு தக்காளி வெங்காயம்லாம் நறுக்கிட்டு குளிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சமைச்சிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, தக்காளி வெங்காயம் வெங்காயம் பட்டை கிராம்பு எண்ணெய் ஊற்றி தாளிச்சிட்ருக்கேன். இப்போ தாளிச்சிட்ருக்கேன். மணி வந்து 6 மணி ஆகுது. செல்வா, தியா, தர்னிஸ் எல்லாருமே தூங்குறாங்க. நான் எப்பயுமே அன்னதானம் செஞ்சுட்டு தம்மெல்லாம் போட்டுட்டு தான் போய் காஃபி குடிக்க போகிறேன். மணி 6 மணி ஆயிடுச்சு. ஒரு 7 மணிக்குள்ளே முடிச்சிடுவேன். தாளிச்சு எல்லாத்தையும் முடிச்சிடுவேன். வாங்க பேக் கேமராவில் காட்டுறேன் எப்படி இருக்கேன். பார்த்தீங்களா, தக்காளி வெங்காயம், எண்ணெய், பட்டை கிராம்பு எல்லாத்தையுமே வதக்கிட்டு இருக்கேன். அப்புறம் அடுப்பு எரிச்சிக்கிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன ஜாமான் கொண்டு வந்து வச்சுருக்கேன். அரிசி, தக்காளி வெங்காயம், மல்லித்தலை, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி வெங்காயம், பச்சை பட்டாணி இல்லை, நம்ம இன்றைக்கி வெள்ளை பட்டாணி தான் போட்டாக்க போகிறோம். அப்புறமேட்டு கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக எவ்வளோ அழகாக நறுக்கி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. எல்லாம் தண்ணியில் போட்டிருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க பாருங்கள். சரி, ஓகே, நம்ம சமைச்சிக்கிட்டே ஒவ்வொன்றா பார்க்கலாம். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா போட்டு வதக்கிட்டு கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணிங்க பார்த்தீங்களா. ஓகே, நிசா அரிசி போட ஆரம்பிச்சிட்டேன். நான் இப்போ தான் தூங்கி எந்திரிச்சேன். என்னடி இவ்வளோ பெருசாக அரிசி இது? சோயாபீன்ஸ் அவ்வளோதான். நைட்டு பகையில் சின்னதாக இருந்துச்சு, இப்போ பார்த்தா பெருசாக. ஊற வச்சா பெருசாக. தியா, குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங். குட் மார்னிங். தாரணி சித்தி எல்லாம் ப்ரஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நானும் இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சேன். ப்ரஷ் பண்ண போகிறேன். நிசா ஒரு ஆள் தான் சீக்கிரம் எழுந்திரிச்சது. தியா, தண்ணி இதில் இருக்குது பாரு, அந்த குண்டானில் இருக்குது பாரு. வேணா அரிசி போட்டு அடுத்தது தம் போட வேண்டியதானே? இன்னும் அங்கே அரிசி இருக்கா? எத்தனை கிலோ? 5 கிலோ. சட்டி பொங்கிற போகுது. கரெக்டாக இருக்கும். சூப்பர். சரி, எல்லாத்தையும் போட்டுட்டு தம் போடையில் பார்க்கலாமா? வந்து தம் போட்டாச்சு. இன்னொரு அடுப்பில் வந்து சாமிக்கு வந்து குளிக்கிறதுக்கு தண்ணி போட்டிருக்கேன். ரெண்டும் ரெடி ஆச்சுன்னா நம்ம வந்து சாப்பாடு கட்ட போவோம். இப்போ எப்படி தம் பிரிப்பீங்க? கருத்துணி எடுக்காமல் இவர் பாட்டுக்கு பிரியாணி தூக்குறேன்ட்டு வந்துட்டார் துணியை பிடிச்சி. இப்போ தம் வந்து உடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரியாணியை பார்த்தீங்களா மாசாக இருக்குது பார்க்கலே. ஃபுல்லாக வச்சுட்டேன். ஃபுல்லாக இருக்குது. எவ்வளோ பேத்துக்கு வருதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து காலையில் குளிச்சிட்டேன் இல்லையா, அதனால் ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இப்போ சாமி குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டாங்க. இனி போயிட்டு நம்ம வந்து சாப்பாடு கட்டிட்டு டக்குன்னு தாத்தா பாட்டிங்களுக்கு கொண்டுக்கிட்டு போக வேண்டியதான். தியாவும் தர்னிஸு கிளம்பி. தூக்கவா பிடிக்கவா? தூக்கிடுவீங்களா? வச்சு வச்சு கூட தூக்குங்க பொறுமையாக.
வேட்டியில் கறி ஆகிராம அங்கே போவோம் கூட வெயிட்டார் அதுக்குள்ளேயும் வீட்டுக்கு துணி விரிச்சிட்டு வந்தாச்சு, அதனால் வீட்டுக்குள்ள கொண்டாந்து டக்குன்னு வச்சுட்டாங்க. 50 சாப்பாட்டுக்கு மேலே வரும். பார்ப்போம் எவ்வளோ சாப்பாடு வருது அப்படின்னு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். தியா தானிஷா அவங்க வந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களும் கிளப்பிட்டு சாப்பாடெலாம் கட்டையில் நம்ம பார்க்கலாம். ஓகே சூப்பராக நிஷா ரெடி ஆகி கிளம்பி வந்தாச்சு. பிள்ளைங்கெல்லாம் கிளம்பியிருக்கு. சூப்பராக வந்து இங்கே பாருங்க ஆவி பறக்க வெஜிடபிள் பிரியாணி, பச்சை இது சோயா பீன்ஸ், சோயா பீன்ஸு, கேரட்டு, பச்சை பட்டாணி எல்லாம் தான் சமைக்கிறது காமிச்சிடல வீடியோவில். அதுக்கப்புறம் தயிர் வெங்காயம், இது ரெண்டும் தான் நம்ம வந்து இன்னைக்கு தாத்தா பாட்டிங்களுக்கு கொடுக்கலாம். சரி கட்டு கட்டு கட்டு. இப்போ தான் செஞ்சீங்களா? இன்னைக்கு தர்ணீஸ் வந்து தஞ்சாவூர் போகிறாரு, புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு. அவங்க அப்பையோட பாப்பா அவர் அவங்க அப்பையோட போகிறாரா இல்லை நிஷாவோட வர்றாரான்னு கொஞ்சம் ப்ரோக்ராம் இருக்குது. அந்த வேலை இல்லை அப்படின்னா நாங்கள் ஒரு வேலை ஏன் போகிறோம், அந்த வேலை சக்ஸஸ் ஆகுது அப்படின்னா அங்கே போயிடுவோம், இல்லைன்னா இவங்களோட புன்னைநல்லூர் போல அதுக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது சுற்றி பார்க்குற இடம் போக போகிறோம். பூங்காவுக்கு போவோம். கண்டுபிடிச்சிட்டால் ஃபஸ்ட்டு நிஷா சாப்பாடை கொடுத்துட்டு வந்துடட்டும். ஆவி உள்ளே வச்சு கட்டிடுறியா நிஷா? உள்ளே வச்சு கட்டிடுறியா? சரி ஒரு சாப்பாடு எடுத்து கட்டு. இன்னைக்கு இதெல்லாம் அந்த லலிதா அப்படிங்கிற ஒரு அக்கா தான் வந்து இன்னைக்கு வந்து பெங்களூர்லேருந்து அன்னதானம் செய்ய சொன்னது. அவங்களுக்கெல்லாம் விஷ் பண்ணிடுங்க. ஏய் 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 சேட்டை பண்ணாமல் உட்காரணும், சேட்டை பண்ணக்கூடாது. இந்த கண்ணாடி எங்கே வாங்கினது? ஆலங்குடியில். தர்ணீஸுக்கு ஒரு கண்ணாடி, தியாவுக்கு ஒரு கண்ணாடி. தர்ணீஸுக்கு வந்து ப்ளூ கத்திரிக்காய் கலரா? கத்திரிப்பூ கலருக்கு கத்திரிக்காய் கலருங்க. தியாவுக்கு ரெட் பறக்க வந்து சாப்பாடு வச்சுட்டு இரு உனக்கு அப்புறமா போடுவோம். ஓகே சாப்பாடு வந்து வச்சாச்சு. இரு பாப்பா சத்தம் போடாது. தயிர் வெங்காயம் தியா சின்ன பிள்ளையில ஒரு வீடியோ எடுக்கல என்ன தெரியுமா செஞ்சா? இந்த காசு காமிச்சான்ல, ஹாய் ஹாய் அப்படின்னுக்கிட்டே இருப்பா. தயிர் வெங்காயத்தை நம்ம உள்ளே வச்சு ஏன்னா கூட்டத்துல வந்து தாத்தா வடிங்க சாப்பாடு வாங்குறாங்க. சாப்பாடு வாங்கின அவசரத்துல தயிர் வெங்காயம் வாங்காம அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறத்துல இருந்துதான் நாங்க வந்து இப்படியே நம்ம சாப்பாட்டுக்குள்ளேயே வச்சு கொடுத்துட்டா என்ன அப்படின்னா சாப்பாட்டுக்குள்ளேயே கவரை போட்டு நம்ம வைக்க ஆரம்பிச்சோம். ஆமா சில பேர் வெங்காயம் வாங்காம போயிடுறாங்க. அப்படிதானே வந்து கூட்டத்துல நெரிசல்ல சாப்பாடை கொடுக்குறோமா தயிர் வெங்காயம் கொடுக்கணும் அவங்க போயிடுறாங்க. அப்ப நாங்க பின்னாடியே கூப்பிட்டுக்கிட்டே போற மாதிரி இருக்கு. அதனாலதான் இப்ப நம்ம வந்து தயிர் வெங்காயத்தை வந்து சாப்பாடுக்குள்ளேயே வச்சு கொடுக்குறோம். ஒரு அதட்டோட அரண்டுட்டா பாரு. யார் இவ்வளோ பயப்படுறாளு? நீயா பயப்படுறாளு? கட்டியாச்சு. இனி நான் வந்து எல்லா சாப்பாடையும் கட்டிட்டு பார்ப்போம். கட்டிட்டு எவ்வளவு சாப்பாடு வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். வெயிட் பண்ணி பாருங்க. தியா வா கீழே இறங்க. பேப்பர் எடுத்து கொடு. வா பேப்பர் எடுத்துறேன். நீ லப்பர் பண்ண எடுத்து கொடு. வா 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 வாங்க வாங்க சாப்பாடு கட்டும். சூப்பராக சாப்பாடுலாம் கட்டியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். தியாவும் தரணீஸும் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம அன்னதானத்துக்காக சாப்பாடு பிரியாணி சாப்பிட்றாங்க. எப்படி பாப்பா இருக்குது சாப்பாடு? சூப்பராக இருக்கு அடித்தங்க. தரணீஸ் எப்படி பாருக்கு சாப்பாடு? சரி சாப்பிடுங்க. எவ்வளோ சாப்பாடு நிஷா வந்திருக்கு? 43 சாப்பாடு வந்திருக்கு. 43 சாப்பாடு. ஓகே சூப்பர். தாத்தா பாட்டிங்களுக்கு 20 30 40 43 சாப்பாடு வந்திருக்கு. சை ஒழுங்கா என்ன 2 4 6 8 10. சரி 2 4 6 8 10. 2 4 6 8 10. 2 4 6 8 10. 10 10 40 43. சரி நீ ராமானுஜம் அதான் நான் வச்சிருக்கேன். கரெக்டு தான். நீ ராமானுஜம் பேத்தின்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. சரி கரெக்டு தான். கட்டப்பையில் எடுத்து வை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோலாம் ஃபுல்லாக பாருங்கள். தாத்தா பாட்டிக்கெல்லாம் கொடுக்குறதெல்லாம். வாங்க நம்ம கட்டப்பையில் எடுத்து வச்சுட்டு போகையில் பார்க்கலாம். ஓகே தரணி சத்யா சீக்கிரம் சாப்பிடுங்கண்ணா. தங்க சாப்பிடு. மெதுவாக தான் சாப்பிடுவிய? வேணாம்மா வெளுத்து விட்ருவேன். வெளுத்து காலையிலேயே. ஆமாம்
இன்னொரு பொட்டலுக்கு அந்த கடைக்காரனுக்கு இவ்வளோ நல்லா இருப்பேன் நல்லா இருப்பேன். அவர்கிட்ட கொடு. எடுத்து கொடுத்தியாமா? கூட தான் சரி. ஒன்னதான் காணான்னு பார்த்தோம். ஒன்று போதுமா? தாத்தா வாங்கிக்கோங்க. போதுமா ஒன்று? இங்கே இருக்க இவங்கெல்லாம் நான் கொண்டு வந்து சாப்பிட்றாங்க பாருங்க. கரெக்டான டயத்துக்கு கொண்டு வரோம். வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க. சாப்பாடு வேணுங்களா தாத்தா? கொடுங்க. வெஜ்ஜு பிரியாணி போதுங்க. இப்போ தான் 2-3 கொடுத்துட்டீங்களே. ஒரு சாப்பாடு போதுமா? 2 சாப்பாடு வேணும்? இன்னொன்று கொடுத்துருங்க அவருக்கு. வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த அன்னதானம் கொடுத்துட்டு வந்தாச்சு. இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.